நீதிமொழிகள் 4:20-21-22 வாசி பார்த்தீங்கன்னா, என் மகனை என் வார்த்தைகளை கவனி, செவிசாய், உன் கண்களை விட்டு நீங்காதிருப்பதாக, அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள்ல உயிர் இருக்குதுங்க. இது கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, இது கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாது. சொல்லுங்க, இதில் உயிர் இருக்குதுங்க, ஆரோக்கியம் இருக்குதுங்க. நான் எப்பொழுதுமே ஒரு சாட்சி சொல்லுவேன். ஒரு கிராமத்தில் விபிஎஸ் எடுக்க போயிருந்தேன். 110 பிள்ளைகள் ஒரு மரத்தடியில் வந்துட்டாங்க. 110 பிள்ளைகள் விபிஎஸ் எடுக்கன்னா 5 டீச்சர் ஒரு டைரக்டர் வேணும். அங்கே நான் தான் டீச்சர், நான் தான் டைரக்டர். ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன், ஒரு மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்தேன், ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தேன். இதுதானங்க விபிஎஸ். ஸ்டார்ட் பண்ணால் ஒரு குட்டி போய் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறான். டண்டனக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ நான் அங்கே பிரசங்கம் பண்ணுறேன், இங்கனக்குள்ளே ஒரு ஊழியக்காரர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கவனிப்பீங்களா, டான்ஸ் ஆடுற அவரை கவனிப்பீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் நரகம்தான். 110 பிள்ளைகளும் டான்ஸ் ஆடுற அவனை தான் கவனிக்கிறான். நான் நல்ல வசனத்தை பசியோடு பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் அவனை தான் கவனிக்கிறான். நான் ஒரு யோசனை பண்ணுங்க, நம்ம சொல்லி கொடுத்த மனப்பாட வசனத்தை சொல்லுவோம். சொல்ல தெரியலாட்டா இந்த டான்ஸ் ஆடுறவனை சொல்லுவோம். சொல்ல தெரியலாட்டா அவனை பக்கத்தில் பனிஷ்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு முதல்ல 4 பேருக்கு நான் சொல்லி கொடுத்த மனப்பாட வசனம் சொன்னேன். 4 பேரும் திக்கி சொல்லிட்டேன். 5ஆவதாக அந்த டான்ஸ் ஆடுற அவனை கூப்பிட்டு வசனம் சொல்கிறான்னா சொல்ல தெரிலங்க, பக்கத்தில் வாடான்னு கூப்பிட்டேன். சொல்கிற வசனத்தை நான் திக்குறான், அடிக்க கையை ஓங்கணுங்க, அடிக்க சொல்கிறியா இல்லையாடானா வசனத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. அவனை கும்பிடு போட்டேன், டே பசிக்குதுரா, ஆடாதுரா, எல்லாரும் உன்னை தானே கவனிக்கணும், பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டான், இவனும் வீட்டுக்கு போயிட்டான். மீட்டிங் முடியும். வீட்டுக்கு போன இந்த டான்ஸ் ஆடுறவன் அவன் அம்மா போய் கூப்பிட்டு வரான். அம்மா இவ்வளோ வண்டி இருக்காங்க பாருங்க, யானை மாதிரி இருக்கிறாங்க, அப்படி ஆடுறாங்க. அங்கேருந்து பார்க்கையில என் கண்ணத்தெல்லாம் தடைக்கிட்டேன். அவங்க வந்தாங்க, ஏதாமே என்ன சொன்னீங்க அப்படின்னு அரட்டுறாங்க. நான் கும்பிடு போட்டு, ஏமா இப்படி சண்டைக்கு வர்றீங்க, உங்கள் பிள்ளையை அடிக்கவே இல்லைம்மா, கைதாம்மா உன்னை ஊர்க்காரங்கிட்ட கேட்டு பாருங்கன்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையன் பிறந்ததுலேருந்து பேச மாட்டாத ஊமையினா இருந்தியா, நீ என்னமோ அந்த வசனத்தை சொல்ல சொன்னியா, ஊமையன் பேச ஆரம்பிச்சிடான்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கு உங்கள் கைகளில் இருக்கிற வேத புஸ்தகத்தில் உயிர் இருக்கிறது, அந்த ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இருக்கிற வல்லமை உங்களை தொடும், உங்களை உருவாக்கும்.